இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 11வது அதிகாரம் 22, 23, 24. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபியுங்கள். அதுதான் இன்றைய நாளின் செய்தியும் தலைப்பு. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அந்த காரியத்தை ஆண்டவர் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் அதை கேட்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவன் தான் காண்கிற ஒன்றை நம்ப வேண்டுவதென்ன, காணாததை நாம் அவரிலே விசுவாசித்து நம்ப வேண்டும். ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், அது நம்முடைய கண்களுக்கு புலனாகவில்லை. ஆனால் நாம் கர்த்தரிடத்திலே ஒரு விசுவாசம் வைத்து நாம் அதை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு தந்தருளுகிறார். நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியம் நடப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் வேறாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். நான் உனக்கு அதை தருவேன், உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் அவரை நம்பி அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தருளுகிறாராம். வேதத்துல நாம் நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே கேட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் நிறைய 12வது அதிகாரத்துல நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் பட்டியலிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டுமா. விசுவாசம் என்று சொன்னதுமே நமக்கு ஆபிரகாம் ஞாபகத்துக்கு வருவார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தது போல நாம் அவரை விசுவாசிப்பதில்லை. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நடக்கவே முடியாது என்று சொன்ன சூழ்நிலையிலே 100வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு நான் உதாரணமாக நோவாவின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டேன். நோவா கர்த்தர் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த காலத்திலே அவர் வாழ்ந்தவர். ஜனங்களின் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதது, கொடியது என்று கண்டு கர்த்தர் மனுபுத்திரரை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்ட நாட்களிலே வாழ்ந்தவர் நோவா. ஆனால் இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. கொப்பேர் மரத்தினால் ஒரு பெரிய பேழை, அது சின்ன ஒரு பேழை அல்ல. உலகத்தில் உள்ள எல்லாவித விலங்குகளுக்கும் அதுல இடம் உண்டாகி இருக்க வேண்டும். அவைகள் சாப்பிடுவதற்கான உணவுகள் வைக்கிற இடங்கள் இருக்க வேண்டும். நோவாவும் அவருடைய குடும்பமும் அநேக மாதங்கள் அதிலே தங்குவதற்கு போதுமான இடம் அந்த பேழையில இருக்க வேண்டும். அப்படி ஒரு பெரிய பேழையை செய்ய என்று கர்த்தர் நோவாவிடம் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே மழையை கண்டிராத நோவாவுக்கு அது கடினமாக இருந்திருக்கும். ஆனால் கர்த்தரை அவர் விசுவாசித்தார். ஆண்டவர் சொன்னது போல நிச்சயமாக மழை வரப்போகிறது. இது ஒரே நாளிலே நடந்து விடவில்லை. அநேக நாட்களாக அவர் விசுவாசிக்க வேண்டியது இருந்தது, பிரயாசப்பட வேண்டியது இருந்தது. தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக அவர் கர்த்தரிடம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது இருந்தது.
இதுதான் ஒரு உறுதியான ஒரு விசுவாசம். சுற்றி பார்க்கும் பொழுது மழை பெய்வதற்கான சாத்தியம் இல்லை. அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நீ பேழையை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மிகுந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலே அதை செய்ய வேண்டியது இருந்தது. ஆண்டவரின் வார்த்தைகளை கொஞ்சம் கூட நம்பாத ஜனங்களை கொண்டு செய்ய வேண்டும். ஒத்துழைக்காத ஜனங்களோடு வாழ வேண்டும். அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோவா நம்பினார். விசுவாசத்தோடு அந்த பேழையை செய்ய தொடங்கினார். அந்த பெரிய பேழையை கர்த்தரை நம்பி செய்து முடித்தார். கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நோவாவின் விசுவாசம் ஒரே நாளிலே அவர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை. அநேக நாட்கள் அவர் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அதே போலதான் நீங்களும் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தோடு அவரிடம் கேட்க வேண்டும். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது ஒரே நாளிலே அநேகமாக நமக்கு வந்து விடுவதில்லை. வேதத்திலே விசுவாசத்தை துவக்குகிறவரோ அதை முடிக்கிறவருமாக இயேசு என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்திலே அது he perfected faith என்று சொல்லியிருக்கோம். ஆண்டவர் அதை முழுமையாக்கி முடிக்கிறார். அந்த இடையிலே ஒரு காலம், இடையிலே நமக்கு ஒரு பயிற்சி ஆண்டவர் தருகிறார். கொஞ்சம் அவரை விசுவாசிக்க தொடங்கி பலமாக அவரை விசுவாசிக்க நாம் பழகுவோம். நோவாவுக்கும் அப்படித்தான், ஆபிரகாமுக்கும் அப்படித்தான். ஆண்டவர் விசுவாசிக்க சொல்லி ஒரே நாளில் பதில் கொடுத்து விடவில்லை. அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது, பிரயாசப்பட வேண்டியது இருந்தது. கர்த்தரையே முழுமையாக எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து நம்பி இருக்க வேண்டியது இருந்தது. கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நீங்களும் அப்படிதான் விசுவாசத்தோடு அவரிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது, முழு விசுவாசம் உங்களுக்கு இருந்து நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கும் நாம் ஜெபித்து முடிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் குறைவு என்று சொல்லுகிறவர்கள், இயேசுப்பா என்னுடைய விசுவாசத்தை பரிபூரணமாக்கும் ஆண்டவரே என்று கேளுங்கள். வாழ்க்கையின் சூழ்நிலைகள், ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதங்கள், நீங்கள் பழகுகிற மனிதர்கள், இவர்களை கொண்டெல்லாம் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பரிபூரணமாக்குவார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அவரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவை கொண்டு அவரோடு நீங்கள் பலப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் இடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். வெகு நாளாய் நீங்கள் காத்திருந்து விட்டீர்கள். அந்த விசுவாசம் இன்னும் பூரணப்படவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய விசுவாசத்தை பூரணப்படுத்தும். விசுவாசத்தோடு நீர் வாக்கு பண்ணின அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எனக்கு ஜெபிக்க உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை என்னிலே ஊற்றும் என்று கேட்டு ஜெபிங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் அநேக வேளைகளிலே அவிசுவாசிகளிலும் கெட்டவர்களாய் போகிற ஆண்டவரே, பலத்த அற்புதங்களை கண்டவர்கள் உம்மை விசுவாசிக்க முடியாமல் தவிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை மீட்ட நாளை நாங்கள் நினைக்கட்டும். நீர் எங்களுக்கு செய்த அந்த பலத்த அற்புதங்களை நாங்கள் விவரிக்கட்டும். எங்கள் விசுவாசம் வர்த்திக்கட்டும். கர்த்தாவே, விசுவாசத்தோடு கேட்கவும், நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்கள் நாங்கள் இழந்து விடாதபடி பெற்றுக்கொள்ளவும் எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்யும். உங்களுடைய கரத்துல எங்கள் குடும்பங்களை, வாழ்க்கைகளை, சூழ்நிலைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை